வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பென் ஜான்சன் எழுதின ஓல்போன் இந்த பிளேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஓல்போன் வந்து ஒரு காமெடிக் இங்கிலீஷ் பிளே. இது பென் ஜான்சன் வந்து 1605-6 இந்த டைமில் தான் அவர் எழுதினார். அதே வருஷத்தில் அதை வந்து குளோப் தியேட்டரில் கிங்ஸ்மேன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் ஓல்போன் வந்து இந்த கரப்டிங் பவர் ஆஃப் greed, அதாவது பேராசையால் எப்படியெல்லாம் நம்ம தப்பு செய்கிறோம், அப்புறம் மாரல் இம்பேக்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சீக்கிங் ஜஸ்டிஸ் இன் அ கரப்ட் சொசைட்டி, இந்த மாதிரி வந்து கரப்டான ஒரு சொசைட்டியில் நம்ம நியாயம் கேட்குறதுக்கு எவ்வளோ வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்றத அதில் காமிச்சிருக்காரு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா வெனிஸை சேர்ந்த ஒரு ஜென்டில்மேனான ஓல்போ, அவருக்கு வந்து இன்னும் நிறைய பணம் வேணும், தங்கம் நிறையா வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்கார். அவர் கூடவே வந்து அவருடைய தயவில் வாழ்ந்துட்டுருக்கிறவர் தான் மோஸ்கோ. இவர் வந்து அவருடைய மாஸ்டரான ஓல்போனை பற்றி எக்ஸ்ட்ராலாம் அப்படியே பாராட்டி பேசிகிட்டுலாம் இருக்கார். ஓல்போனுக்கு திருமணமும் ஆகலை, அவர் குழந்தைங்களும் இல்லை. அதனால அவர் இவ்வளோ சேர்த்து வச்சாலும் அவர் இறந்துட்ட அப்புறம் அவருடைய சொத்து வந்து அவரோட நேரடி வாரிசுங்கள்னு போகிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் வந்து இப்போ சொந்தங்களில் வந்து வித்தியாசமான சொந்தங்கள் இருக்கும் இல்லையா, அதனால் இவருக்கு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற அனுமானம் இருக்கிற ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தர்கிட்டையும் தனியாக என் மொத்த சொத்தும் உனக்கு தான், என் மொத்த சொத்தும் உனக்கு தான் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து இன்னும் அவர் வந்து தனக்கு தேவையான பணங்கள்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கார். இப்போ வந்து அந்த 3 பேரும் அவரை பார்க்க வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஓல்போன் உட்காந்துக்கிட்டு ஒரு 3 ஃபூல்ஸ் அவருக்காக வந்து ஒரு காமெடியான ஒரு ஸ்கிட்டை வந்து அவங்க வந்து நடித்து காமிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன், அதாவது பைத்தகோரஸ் சோலோடைய டிரான்ஸ்மைக்ரேஷனை பற்றி தான். அவங்க கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓல்போன் என்ன பண்ணிடுறாருன்னா, தனக்கு வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு படுத்துக்கிறாரு. மோஸ்கா வந்து அந்த 3 பேரையும் அழைச்சின்னு வர்றாரு. அந்த 3 பேர் யாருன்னா வோல்டர், கார்பாக்கியோ அண்ட் கார்வினோ. அவங்க எல்லாம் வந்து சரி இவர் இறந்து போயிட போகிறாரு, இவருக்கு அப்புறம் இவர் மொத்த சொத்தம் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நிறைய பரிசு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து மோஸ்கோ ஒருத்தர்கிட்டையும் தனித்தனியாக பேசி அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக வந்து அவரோட மொத்த சொத்தும் உனக்கு மட்டும்தான், அவர் அப்படி தான் மனசில் வச்சுருக்காரு, ஏன்னா அவர் எழுதிட்டாருன்னா அந்த சொத்து அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி கார்பேக்கியோக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அநேகமாக உன்னை தான் அவர் வந்து எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்கோ வந்து ஓல்பேன்கிட்டேருந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி கார்வினோக்கு ரொம்ப அழகான ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க பேர் வந்து செலியான்னு சொன்ன உடனே ஓல்போனுக்கு வந்து இந்த செலியா மேலே ஒரு ஆர்வம் வருது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓல்போனும் மோஸ்காவும் மாறு வேஷத்தில், அதாவது மவுண்ட் பேங்கோடைய செல்லர்ஸ் மாதிரி போய் இந்த போலி மருந்துங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெருவில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணி அதை அவங்க விற்பாங்க. அந்த மாதிரி போகிறாங்க. அவள் வீட்டுக்கு எதிர்க்கே, அதாவது நம்ம இதெல்லாம் வந்து விற்கும் போது நம்ம குரல் கொடுப்போம் இல்லையா, அப்போ அந்த பொண்ணு வந்து வெளியில் எட்டி பார்த்தா அவள் எவ்வளோ அழகுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே போகிறாங்க. இப்போ அந்த வெனிஸில் இருக்கிற இன்னொரு ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா 2 இங்கிலீஷ் ட்ராவலர்ஸ், ஒருத்தர் வந்து சர் பொலிட்டிக் உட்பி, இன்னொருத்தர் வந்து பெரிக்ரீன். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிலாண்டில் வந்து அப்போ நடக்கிற விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. இதில் வந்து சர் பொலிட்டிக் வந்து எதை கேட்டாலும் வந்து இது சரியில்லையே, இதில் ஏதோ தப்பு இருக்குது, இதனால் ஏதோ ஒரு கெடுதல் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே ஒரு எக்ஸ்ப்ரெஷனோடையே இருக்கார். அவங்க வந்து எங்கே பார்த்தீங்கன்னா கார்வினோ வீட்டுக்கு எதிர்க்க வந்து மோஸ்காவும் வால்பேனும் வந்துட்டு அவங்க வந்து இந்த வால்பேனோட மவுண்ட் பேங்க் பெர்ஃபார்மன்ஸை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வால்பேன் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச்சை வந்து அவருடைய பொருளை வைக்கிறதுக்காக பேசின்னு இருக்காரு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே செலியா வெளியில் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜன்னல் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கைக்குடியை தூக்கி ஓல்போன் கிட்டே போடுறாங்க. இப்போது அதே சமயத்தில் கரெக்டாக கார்வினோ வந்துடுறாரு. வந்துட்டு அந்த கும்பலெல்லாம் வீட்டுக்கு எதிரிலேருந்து தெருத்தி விட்டுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஓல்போன் வந்து செலியாவை பார்த்துறாரு. அவள் அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால அவர் மோஸ்கோ கிட்ட சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, நீ என்ன ஒன்றா செய், நான் அவளை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே கார்வினா வீட்டில் வந்து கார்வினா செலியா கிட்ட வந்து கத்தின்னு இருக்கான். எதுக்காக நீ இதெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேறு ஒரு அஃபேரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா, நான் உனக்கு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்காரு. அதே நேரத்தில் மாஸ்கோ அங்கே வர்றதுனால அந்த ஆர்கியூமெண்ட் அவங்களுக்குள்ள நின்றுடுது. ஏன்னா செலியா சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க வந்து விற்றுட்டு இருந்தாங்க, அந்த பேச்சு அழகாக இருந்தது, அதுக்கு தான் நான் பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு, நான் இது கூட வாங்கவே இல்லை, அவங்கள உள்ள குப்பில் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. மாஸ்கா வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரின்னு சொல்லிவிட்டு
அவன் பேச்சு நிறுத்திடுறான். அப்போ மோஸ்கோ அவன் சொல்கிறான், என்னோ தெரியல, ஓல்போன் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்குது அவர் உடலில். ஆனால் என்னென்னா அவர் நல்லபடியாக முழுசாக வந்து குணமாகணும்னா அவர் ரொம்ப அழகான ஒரு பொண்ணோட படுக்கணும். அப்போ தான் அவர் வந்து உடம்பு நல்லா ஆகும். அதுக்கு வந்து யாராவது உதவி செஞ்சாங்கன்னா சொல்ல முடியாது, அவரோட சொத்து மொத்தத்தையும் உடனே கூட அவங்களுக்கு எழுதி கொடுத்துடலான்னு சொன்ன உடனே கார்வின் நான் என்ன சொல்கிறேன்னா, சரி சரி நான் வந்து செலியாவே வந்து இதில் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ வந்து இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக வந்து எனக்கு தான் சொத்துன்றது உறுதியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செலியா கிட்ட போய் பேசுகிறான். ஆனால் வந்து மோஸ்கோ கிட்ட அவன் சொன்னதை இங்கே சொல்லலை. நம்ம போய் அவரை பார்த்துட்டு வரலாம், அவர்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், நம்ம வந்து அவருடைய சொத்தெல்லாம் நமக்கு தான் வரப்போகுதுன்ற மாதிரி மாத்திரம் சொல்லி வச்சுருக்கான். இங்கே என்ன ஆகிடுதுன்னா, மோஸ்கோவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லை நம்ம வந்து ஓல்போனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு வந்துனே இருக்கும்போது கார்பெக்கோட சன்னான பொனேரியாவை வழியில் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க அப்பாவோடைய பிளான் எல்லாம் சொல்கிறான். அது ஒரு நாள் பொனேரி என்ன பண்ணுறான்னா, ஓல்போனோட வீட்டுக்கு வரான். வந்துட்டு நிஜமாகவே மாஸ்கோ சொன்னது சரிதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே போய் அவங்க மறைஞ்சிக்கிறான். இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இன்னொரு ஒரு ஓல்போன் வீட்டில் அந்த ஃபூல்ஸ் வந்து இன்னொரு ட்ராமா போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து லேடி உட்பி வந்து அங்கே வந்துட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்கள வெளியில் அனுப்பணும் இல்லையா, ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ செலியா வர நேரன்றதுனால மோஸ்கோ என்ன சொல்லிடுறான்னா, நான் உங்கள் வீட்டுக்காரர் அதாவது ஹஸ்பண்டான சர் பாலிட்டிக்கை வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட பார்த்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி அப்படியான்னு சொல்லிட்டு உடனே போயிடுறாங்க. அது எதிர்பார்த்த மாதிரியே கார்னோவும் செலியாவும் அங்கே வந்துடுறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, பொனேரியாவை வேறு ஒரு இடத்துல வந்து மோஸ்கோ போய் ஒழிச்சு வைக்கிறாரு. அதே சமயத்தில் இப்போ வந்து வீடு வரைக்கும் வந்தாச்சு இல்லையா, அதனால் கார்வினா வந்து அவனோட உண்மையான எண்ணம் என்னன்றது சிலியா கிட்ட சொல்கிறான். ஆனால் சிலியா இல்லை இந்த மாதிரிலாம் நான் வந்து கீழ்த்தரமாக நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஓல்போன் வந்து சிலியாவோட தனியாக வந்து இருக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அவர் வந்து இல்லை நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கவர்றதுக்கு என்னென்னவோ செய்கிறாரு. ஆனால் அவங்க வந்து அவர்கிட்ட வந்து அவரை மறுத்துடுறாங்க. அதனால் வந்து ஓல்போன் வந்து அவளை வலுக்கட்டாயமாக அடைய பார்க்கும்போது பொனோரி அங்கே வந்துட்டு சிலியாவை காப்பாற்றிடுறான். அங்கே மோஸ்கோ வரான், அவனையும் போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, அவங்க வந்து சரி இந்த மாதிரி ஒரு தப்பை வந்து ஓல்போன் பண்ணதுனால நம்ம கோர்ட்டில் போய் இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிடறோம். ஆனால் மோஸ்கோ என்ன சொல்கிறான்னா, மற்ற 2 பேர் இருக்காங்களே, ஏன்னா 3 பேரில் ஒருத்தர் தானே இவர், அதனால் மற்ற 2 பேர்கிட்டையும் வந்து நீங்கள் பொனேரியோ வந்து சேலஞ்ச் பண்ணணும் கோர்ட்டில். சேலஞ்ச் பண்ணி அவன் சொல்கிறது போய் அவன் மேலே தான் தப்புன்ற மாதிரி மாற்றிட்டோன்னா இவரோட சொத்து உங்களுக்கு வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சின்னு வரான். இங்கே என்ன ஆகிடும்னா, சார் பாலிட்டிக்கம் பெரிகிரினும் அவங்க வந்து எப்போதும் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவர் நிறைய பிஸ்னஸ் ஐடியாலாம் பாலிட்டிக்ஸ் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவுமே வந்து நல்ல ஐடியா செய்யலை. அதே சமயத்தில் லேடி உட்பி அவங்க தான் அவருடைய மனைவி, சர் பாலிட்டிக்கோட மனைவி. அவங்க வந்து சர் பாலிட்டிக் யாரோ ஒருத்தவங்களோட பேசுகிறத பார்த்துட்டு அவங்க தான் வந்து செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சது யாருன்னா பெரிகிரின்னு தான். அவங்க வந்துட்டு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசின உடனே சர் பாலிட்டிக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டு என்னடா அது இவங்க இப்படி பேசிட்டாங்களே சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, மாஸ்கோ வந்து அங்கே வராரு. அவர் வந்து லேடி உட்பி கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி அவரோடு பேசிகிட்டு இருந்து அவரோட நண்பரான பெரிகிரீன் உண்மையான செக்ஸ் ஒர்க்கர் யாருன்னா சிலியா, அவங்க ஏற்கனவே கோர்ட்டில் இருக்காங்க, நீங்கள் வாங்க, அவங்கள அவமானப்படுத்திட்டிங்கன்னா அவங்க திரும்பி வந்து உங்கள் கணவர் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு அவர் வந்து அழைச்சின்னு வர்றாரு. அதே சமயத்தில் பெரிகிரீன் வந்து அவர் அவமானப்பட்டிருக்கார் இல்லையா, அதனால வந்து பாலிட்டிக்கும் நம்ம வந்து அவமானப்படுத்தணும் அப்படின்ற முடிவோடு இருக்கார். இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்கா, வால்டோர், கார்பேஷியோ, கார்வினோ, லேடி உட்பி, ஓல்போன் இவங்கெல்லாம் வந்து பொனேரியோவை பற்றி செலியாவை பற்றி அவங்க தான் தப்பு செஞ்சவங்க மாதிரி வந்து உருவகப்படுத்தி ஒரு வாக்கு அங்கே கொடுக்குறாங்க. அதனால் வந்து அங்கேயும் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் இவ்வளோ சாட்சியம் பேர் சொல்கிறதுனால பொனேரியும் செலியும் தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இங்கே ஓல்போன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பொய்யா உடம்பு சரியில்லைன்னு சொன்னது உண்மையாக இடம் போல் இருக்கே, நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சினே இருக்கும்போது மோஸ்கோ வந்து அவர் வந்து இந்த கோர்ட்டில் நடந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கினே இருக்கார். இப்போ வந்து ஓல்போன் என்ன பண்ணிடுறாருன்னா, சரின்னு சொல்லிட்டு ஒரு உயில் எழுதுறார். அந்த உயிலால் மாஸ்கோ வந்து அவரோட சொத்துக்கள்லாம் அவர் மாஸ்கோவுக்கு எழுதிட்டு அதே சமயத்தில் அவர் வீட்டில் வந்து அந்த ஃபூல்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் இறந்துட்டேன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே வந்து அவருடைய சொத்துக்கு வாரிசான மற்ற பேரெல்லாம் வந்து அங்கே கடகடன் வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா மாஸ்கோ கிட்ட அந்த உயில் இருக்குது. இப்போ அவன் தான் வந்து எல்லா சொத்துக்கும் உரிமையானவன். அவன் வந்து என்ன பண்ணுறான், இவங்களெல்லாம் திட்டி அமுச்சு விட்றான். இதெல்லாம் தூரத்துலேருந்து ஓல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் ஓல்போன் வந்து கோர்ட் ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே வராரு. வந்துட்டு அந்த சூட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பணத்துக்காக தானே அவர் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு. அதே சமயத்தில் இங்கே பெருகிரீனும் என்ன பண்ணுறாரு, ஸோ பால்டிகை வந்து அவமானப்படுத்திட்டு அவரை வெனஸ் விட்டு போகிற மாதிரி பண்ணிடுறாரு. ஓல்போன் என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, நம்ம வந்து என்ன செஞ்சுட்டுருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி வந்து கோர்ட்டுக்கே வராரு. ஏன்னா வந்து செலியா மொனேரியாவுக்கும் கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ஓல்டோருன்ற மாதிரி பேரில் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இப்போ சொன்னதெல்லாம் பொய் தான் அது சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓல்போன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அதே மாதிரி ஓல்டோரை தான் நான் வந்து வாரிசாக அவர் ஆக்க போகிறாருன்னு. இப்போ ஓல்போனுடைய உண்மையான மனநிலை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. ஆனால் மாஸ்கோ அவங்க வந்துட்டு அவர் என்ன சொல்லிடுறேன்னா, இல்லை ஓல்போன் இறந்தது உண்மை தான், நீங்கள் போய் யார் வேணால் கேளுங்க, எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓல்போனை வந்து தனியாக வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. எனக்கு பாதி சொத்து கொடுத்துருங்க, நான் வந்து உண்மையை வந்து கோர்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ ஓல்போன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் வந்து சீலியாவும் பொனேரியாவும் வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க. தப்பு செஞ்சவங்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்குது. கடைசியில் ஓல்போன் வந்து ஒரு சின்ன எபிலாக் ஆடியன்ஸ் கீழே பேசிவிட்டு, இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இந்த ட்ராமா வந்து முடியுது. உங்களுக்கு வந்து எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.